எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுமே, என்னாச்சு அப்டின்னுட்டு கேட்டா, அதுக்குள்ளேயே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி அடிபட்டுருக்கத, அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுருக்கத பார்த்துட்டு, என்னாச்சுன்னு கேட்க, இப்டி நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ரஷ்மி நம்ம அப்புகிட்டே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அப்போட அம்மாவும் ரக்ஷித்துக்கு என்னாச்சுன்னு விசாரிக்க, அப்பவும் பார்த்தீங்கன்னா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. நான் அவங்கள அவ்ளோ லவ் பண்றேன்னுட்டு. உடனே அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இத கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு, அப்டின்னா எதுக்காக அழுத? நீ சிரிக்கல செய்யணும். என் பொண்ணு இப்படி ஒரு வார்த்தைய சொல்ல மாட்டாளான்னு தானே நாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் சொல்லி ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அவங்க தம்பியும் பாத்தீங்கன்னா அவங்க கையில அடிபட்டிருக்க இடத்துல கட்டு போட்டு விட்டுட்டு, இன்னைக்கு ரக்ஷா பந்தன் எல்லா கட்டத்திலயும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு ஒரு அண்ணனா இருந்து எல்லாரையும் பாத்துட்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு அப்புகிட்ட சொன்னது பிறகுதான் அவங்களுக்கு இன்னைக்கு ரக்ஷா பந்தன்ங்கிறதே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆர்வும் நம்ம அப்பவும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம அவினாஷ்க்கு ராக்கி கட்டி விடுவாங்க. சொல்லப்போனா மும்பைல நாளைக்கு தாங்க ராக்கி. ராக்கி பண்டிகை சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன், தம்பி 2 பேருக்குமே ராக்கி கட்டி, அந்த டே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். சரி அத விடுங்க. அங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்க்கு எப்படி இருக்குன்ட்டு மோகித்துக்கு கால் பண்ணி விசாரிக்கும். மோகித்தும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன விஷயத்த நம்ம அப்புகிட்ட சொன்னதுதான். அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவாங்க. அதே நேரம் ரக்ஷித்த பார்க்கணும்னு நினைக்க, அவினாஷும் பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்குக்கா கவலைப்படுற? ராக்கிக்கு தம்பி எப்பவும் கிஃப்ட் குடுப்பேன்ல. இந்த தடவ நான் உனக்கு ரக்ஷித்தே கிஃப்ட்டா குடுக்குறேன்னு" சொல்லிட்டு, ரக்ஷித்த பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுவும் எப்படி நம்ம அவினாஷ் டாக்டர் மாதிரியும், நம்ம அப்புவும் ரஷ்மியும் பார்த்தீங்கன்னா, நர்ஸ் மாதிரியும் வேஷம் போட்டு ரக்ஷித்தோட ரூம் கிட்ட வந்தா, இந்த கேடி பெரியம்மா வேற நம்ம அப்புவோட கைய புடிச்சுக்கிட்டு, "ஆமா இதெல்லாம் என்ன மாத்திரை? என்ன பண்ண போறீங்க?" அப்படி இப்படின்னுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மோகித்தும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட, "ஒரு டாக்டரோட அம்மாவா இருந்துட்டு நீங்களே என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு" கேட்டதான், அதுக்கப்புறம் தாங்க தெரியும் மோகித் ஒரு பெரிய டாக்டர்ன்னு. நாங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ டாக்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப என்னவோ துணி வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்க. அதனால நீ கொஞ்சம் சும்மா இருக்க. அந்த அப்பு வேற மருந்து மாத்திரையில ஏதாவது கலந்து கிலந்து இருக்க போறா" அப்படின்னு பிரச்சனை பண்ண மோகித் பார்த்தீங்கன்னா, "நீங்க உள்ள போங்கன்னுட்டு" அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் நான் அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்த பார்த்ததுமே கண் கலங்கி மனசுல இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷித் கிட்ட சொல்லுவாங்க.